சப்பாத்தி சாதத்துக்கு சைட் டிஷ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நல்லா கறி டேஸ்ட்டில் காளான் கிரேவி எப்படி செய்யலாம் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இது டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாந்தி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கறி சுவையை மிஞ்சும் டேஸ்ட்டில் நம்ம காளான் கிரேவி எப்படி செய்யலாம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி காளான் ஒரு பாக்ஸ் எடுத்துருக்குறேன். அதை மேலே உள்ள தொலியெல்லாம் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி வச்சு எடுத்துக்கலாம். இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம கிரேவி எப்படி செய்யலாம் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துருக்கிறேன். கடாய் சூடாகட்டும், கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் சூடாயிடுச்சு. இதில் பட்டை, ஏலக்காய், சோம்பு எல்லாம் இதில் நம்ம போட்டுக்கலாம். இது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற 2 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கூட 2 பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கணும், அப்போ தான் வெங்காயம் சீக்கிரமாக தான் வதங்கும். வெங்காயம் வதங்கட்டும், நம்ம முந்திரி அரைச்சி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் முந்திரி எடுத்துருக்கிறேன். இதை நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். முந்திரி நல்லா அரைச்சாச்சு, இது இருக்கட்டும். இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிட்டு நம்ம 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கணும். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், கரம் மசாலா 1 ஸ்பூன். இது கூட வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். நான் அன்றைக்கி மட்டன் மசாலா இதில் போடுறேன். நீங்கள் மட்டன் மசாலா வீட்டில் உள்ளது இல்லைன்னா கடையில் உள்ளது போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா 1 ஸ்பூன் வத்தல் தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடுவோம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்க, நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்க முந்திரி பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். முந்திரிக்கு பதிலாக நீங்கள் பொரிகடலை, வேர்க்கடலை இந்த மாதிரி அரைச்சி கூட நீங்கள் போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதில் வாஷ் பண்ணி இதில் ஊற்றிக்கலாம். இதில் கொஞ்சம் தேவைக்கு நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே வெங்காயம் வதக்கும் போது சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம காளான் ஆட் பண்ணிக்கலாம். காளான் வெந்ததுக்கப்புறம் அப்படியே சுருண்டுரும், அப்படியே அளவு கம்மியாயிரும், சீக்கிரமாக வெந்துடும். இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக விடலாம்.
இப்போ காளான் நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். கிரேவி கொஞ்சம் நல்லா கெட்டியாயிடுச்சு. நம்ம இதுக்கு மேலே கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் மல்லி இலை இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா கஸ்தூரி மெட்டி எது இருந்தாலும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த கிரேவி நம்ம சப்பாத்திக்கு சாதம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டுக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட் அருமையாக இருக்கும். இது மட்டன் சிக்கன் கறியை விட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறையா ரெசிபி இருக்குது. நீங்கள் அதை பார்க்கணுன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சைடில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.